எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னியான்னு கேட்குறவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் புளி சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், ஒரு லெமன் சைஸ்க்கு புளி, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொத்தமல்லியும் போட்டிருக்கோம், கொத்தமல்லி தழையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டுட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடியும் போட்டிருக்கோம். இதெல்லாம் கிண்டி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி கொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போது இதுக்கு தாளிச்செல்லாம் வானல்லே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான சுவையில் இந்த சட்னி இருக்கும் உங்களுக்கு. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.